நாராயணி நமஸ்துதே 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 நமஸ்துதே. இதில் பியூட்டிஃபுல் சேனலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பகுதியாக நம்ம தெய்வத்துடைய சிறப்பை சொல்லிட்டு வந்திருக்கோம். இவன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பூதேவி, இது ஸ்ரீதேவி. இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பூதேவி. இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா மூதேவி. இவன் மகாலட்சுமி. எப்போ அந்த காலாண்ட உட்காந்துருப்பான். எப்பவுமே நாராயணமூர்த்தி யாருக்குன்னா இவங்க 3 பேர் இருக்கு பையன். எந்த டைமும் 24 மணி நேரம் இவங்க இல்லாமல் இருக்க முடியாது. இவங்க இருப்பாங்க. மகாலட்சுமி காலில் இருப்பாங்க. இப்படி இருக்கிற கட்டத்தில் பூலோகத்திலேருந்து பாருங்க, தேவரிஷி நாராயண நாமம் என்ன அப்படின்றது கேட்கறதுக்கு பகவானை தேடிட்டு வர்றார். அங்கேருந்து பகவானை பாருங்க, இதுதான் தேவரிஷி. நாராயணா 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 நாராயணான்ட்டு நாராயண்கிட்ட வர்றார். வந்து நிற்கிறார், நின்று பார்க்குறாரு. பிராட்டியார் கேட்குறாங்க, என்ன நாரதா, என்ன நாராயணா நாராயணான்னு அழுதா மாதிரியே வாரியாப்பா, என்னப்பா? நான் ஒரு நாளைக்கு பகவானை எத்தனை முறை நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன். கீழே பகவான் தூங்குறாரா? என்ன நாரதா தூங்குற மாதிரி என்னதான் தூங்க வச்சுட்டு இருக்காளுங்களே, என்ன சொல்லு, என்னப்பா? சுவாமி, உங்க வேற உலகத்துல நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு குடியானவன் தூங்கி எழுந்து நாராயணான்னா, என்னடா இது தூங்கி வச்சு நாராயணான்றாங்க. சரி, என்ன பண்றான்னு பார்த்துட்டேன். ஒரு 11-12 மணிக்கு இவ்வளோ பெரிய பானையில அவன் மனைவி யாரு பூவில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு ஐயோ நமோ நாராயணன், என்னப்பா இது அப்படின்னு மறுபடியும் பார்த்தேன் என்ன பண்றான்ட்டு. மறுபடியும் பார்த்தா சாயங்காலம் ஒரு கும்பாலம் சோத்தை தின்னுட்டு படுக்கும்போது அறிவோம் நமோ நாராயணான்னு. பகவானே, உங்களை தாங்கள் பேரை எத்தனை தடவும் முறை நான் சொல்லிட்டு இருக்கேன், நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு ஜெகமே சுற்றி வரேனப்பா. அவன் ஒரு நாளைக்கு 3 தடவை தானப்பா சொல்றான். இதனால நான் சொல்றதும் அது சொல்ற நாராயணனுடைய திரு மகிமைக்கு என்னதான்ப்பா பேரு? இந்த நாராயணனுடைய திருநம்பி பாருங்க, நாராயணனுடைய திருநம்பி மகிமைக்கு என்ன பேரு? பகவான் பார்த்தாரு. பகவானால் எப்படி சொல்ல முடியும்? பார்த்தாரு, என்ன செய்யணும்னு பார்த்தாரு. நாரதா, சுவாமி, இது ஒரு ஊடகத்தில் ஒரு புழுவு இந்த வெயிலில் துடிச்சிட்டு இருக்கு. ஆமாம் சுவாமி, எவ்வளோ பெரிய புழு துடிச்சிட்டு இருக்கு. அந்த புழுவை ஒரு இலையில, பச்சை இலையில வச்சு அது காதில் போய் அறிவோம் நமோ நாராயண என்ன சொல்லுவேன், அறிவோம் நமோ நாராயணான்னு சொல்லுவேன். அதை போய் சொல்லு. போன வேகமாக வராரு. வந்து அந்த புழுவை எடுத்து இலையில வச்சு அறிவோம் நமோ நாராயணன்னாரு. புழு செத்து போச்சு. அங்கே மறுபடியும் வைகுண்டம் ஓடியாராரு. பகவானே, நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன், அந்த புழு செத்து போச்சு. அப்படியா? இது யார் வீடு? அப்பா, அது ஒரு இடைய வீடு சுவாமி. சரி, அந்த இடைய வீட்டில் இப்போ ஒரு பசு கன்று போடும். அந்த கன்றை வெள்ளி தாம்பா தட்டில் ஏந்தி அது காதல சொல்லிப்பாரு. உடனே அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அங்கேருந்து வந்தார், இடையன்ட்ட கேட்டார். இடையும், சுவாமி, இதோ கன்று போட்டுட்டு இருந்தாங்க வெள்ளி தாம்பால் தட்டில் கொடுத்தாரு. அந்த தாம்பால் தட்டில் போனவுடனே அந்த கன்று, இவர் தாம்பால் தட்டை வாங்கினார் பாருங்க, உடனே கண்ணை திறந்து பார்க்குது. என்னடா இது, பிறந்த கண்ணு குட்டி கண்ணை திறந்து பார்க்குது, இப்படி தலையாட்டுது. நீ ஆட்டினாலும் சரி, நீ கண்ணை ஆட்டினாலும் சரி, நீ காலை ஆட்டினாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. நான் வந்தது அறிவோம் நமோ நாராயணான்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கிட்ட போனாருப்பாங்க. காதை இப்படி நீட்டி கொடுத்தது. அறிவோம் நமோ நாராயணான்னாரு. அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சு. என்னடா அது கண்ணுக்குட்டி செத்து போச்சு? அப்பா, இடையே என்ன சொல்றான், ஐயா இன்னொரு கண்ணு, அப்பா நான் வந்த வேலை வேற இரு அப்படின்னு மறுபடியும் வைகுண்டம் ஓடுறாரு. நாராயண போய், நாராயணா சுவாமி, என்னப்பா, என்ன நாரதா, நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன், அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சு. அப்படியா? இது இந்த உலகத்தில் இது யாரு? அரச சபை. இப்போ அந்த ராஜனுக்கு ஒரு மகன் பிறக்க போறான். அதை தங்க தாம்பால் தட்டில் ஏந்தி அதுக்கு அதில் சொல்லிப்பாரு. என்ன சொல்லுவேன்? அறிவோம் நமோ நாராயணான்னு சொல்லுவேன். சொல்ல அப்படியே கொஞ்சம் தயங்குறாரு. உடனே பராட்டியா இருக்கார் பார்த்தீங்க, என்ன நாரதா தயங்கி நிற்கிற? ஒன்றும் இல்லை அம்மா, ஏதோ அவரால் தெரியாது என்ன இருக்கு, நம்ம முடிஞ்சது நம்ம அவர் சொல்றாரு, நம்ம போய் கேட்போம். அவர் தெரியாத இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது. உலகத்துக்கு வந்தார், அரசபைக்கு வந்தார் ராஜன். அந்த கண்ணுக்குட்டி இது மகன் பிறந்தது.
வெள்ளி தாம்பால் தட்டில் ஏந்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே நாரதர் அந்த தாம்பாலத்தை இப்படி வாங்கினார் பாருங்க. பிறந்த குழந்தை கண்ணை திறந்து பார்த்தது. என்னடா இது, பிறந்த உடனே நம்மளை பார்க்குது, சிரிச்சுது. என்னடா இது சிரிக்குது, என்ன நாரதா அப்படின்னு. ஐயோ என்னப்பா இது, கண்ணை திறந்து பார்க்குது, சிரிக்குது, என் பேரை நாரதான்னு கூப்பிடுது. சரி என்னதான், என்னன்னா கூப்பிட்டு போ, என்னன்னா பண்ணிட்டு போ அப்படின்னு காதை கையை நீட்டி கொடுத்தது. அறிவோம் நமோ நாராயணான்னாரு. பிறந்த குழந்தை எழுந்து நின்று, நாரதா, நானும் உலகத்துல மானிடனா பிறந்தேன், பல வேதங்களை கத்துனேன், ஐயோம் நமோ நாராயண சாஸ்திரத்துக்களை கத்துனேன். ஆனா இதை யாருக்கும் நான் உபயோகப்படுத்தலை, இது யாருக்கும் சொல்லக்கூடாது, இந்த மந்திரநாமம் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு, இந்த வேத சாஸ்திரம் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு யாருக்கும் கற்றுக் கொடு, தன்னுடைய பிள்ளைங்களுக்கே கற்றுத்தரல. மனைவிக்கு சரியா அன்னம் கொடுக்கறது இல்லை, பிள்ளைங்களுக்கு சரியா படிப்பு சொல்லி தரதில்ல, அன்னம் கொடுக்கறது இல்லை, பணத்து மேல பணமாக ஆசைப்பட்டு கருமி என்ற பேர் எடுத்துட்டேன், ஈயாதம் என்ற பேர் எடுத்தேன். ஆனா நோய் பாதம் பட்டு நான் இறக்குற கட்டாயம் போச்சு. என் மனைவியெல்லாம் என்னை கட்டிப்பிடித்து அழுகுறா. அப்போதான் குடும்பத்துடைய பாசம், மனைவியுடைய பாசம், பிள்ளையுடைய பாசங்கள்லாம் தெரிந்து நான் கண்ணீரை விட்டு அழுது, அறிவோம் நமோ நாராயணா, எனக்கு ஏப்பா இந்த நிகரை கொடுத்தேன்னு நான் அழுது கட்டத்துல என்னுடைய ஆத்மா பிரிஞ்சுது. பிரியும் போது நாராயணா நாராயணா நாராயணான்னு கத்தி இறந்தேன். இறக்கட்ட நான் செய்த கர்ம பலாபலனாக பூலோகத்துல ஒரு புழுவா பிறந்து துடிச்சு கொண்டிருக்கேன். இந்த புண்ணியமான திருநாமத்தை என் காதலை உச்சரித்த புழு பிறவி எனக்கு அறந்து ஒரு பசுவுடைய வயிற்றில கன்றாக தரித்தேன். அங்கே வந்து இந்த திருநாமத்தை என் காதலை உச்சரித்த பசுவென்ற அந்த பிறவியிலேருந்து அருந்து இன்றைக்கு ஒரு மானிடனாய் பிறந்து இங்கே இந்த திருநாமத்தை உரைக்கிறேன். இந்த திருநாமத்துடைய புண்ணியத்தை பார். புழுவாகி பிறந்து, பசுவாக பிறந்து, மானிடனாய் பிறந்து இப்போ நான் வைகுண்டம் போறேன். இந்த புண்ணிய நாமத்துடைய திறப்பை உனக்கு சொல்றேங்க. நாராயணா என்ற திருநாமம் ஒரு புண்ணியம். அவன் குடியானவன் 3 தடவை சொல்றான் என்று நீ நினைக்கிற, அவன் சேத்திரியின் சகதியின் உழுவு மாட உழுதை கொண்டு அவனுடைய நிகரை நீ கொண்டு சற்று நினைத்து பார்த்தால் அது உணர்ப்பு தெரியும். அவன் சொல்லும் ஒரு நாராயணன்ற ஒரு நாமம் அங்கே கைலாசத்து லோகத்தில் தொங்குது பார்ப்பான ஒரு காசு வந்து அதில் விழும், தங்க காசு. அவன் சொல்ல சொல்ல அந்த காசு நிரம்ப அடுத்த பிறகு ஒரு அந்தனராக பிறந்து அந்த நாராயணனுடைய திருவடியை அவன் பிடிப்பான். இதுதான் புண்ணியம். நாராயணன் என்ற நாமத்துக்கு சிறப்பாய் இந்த பிடிபி சேனலிலே சொல்லுகிறோம். இந்த நாராயணன் என்ற நாமனுடைய சிறப்பு என்ன, இதனால என்ன பலன் அப்படின்ற விளக்கத்தை நாரத பகவான் மூலியமாக இந்த நாராயணனுடைய சிறப்பை சொல்லும். இதை கண்டு இந்த நாராயணனுடைய திருநாமத்தினுடைய பெருமை கண்டு மகிழ்ந்து அருள் புரியுங்கள். இறைவன் உங்களுக்கு காட்சி தருவான், மோட்சம் தருவான். இந்த நாமத்தை சொன்னால் பிறவி அறுப்பான், மறுபிறவி உங்களுக்கு அந்தனராக திருநாமை உடையது அந்த பிறவி தருவான் என்று இந்த பெரும் மகிமையோடு சொல்கிறோம். நாராயண நமோ நாராயண நாராயண ஸ்ரீ நாராயண நாராயண நமோ நாராயண. ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்